வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் அஸ்வினி பூச்சிகளை ஆம்லெட் போட்டு கொள்ளும் நன்மை செய்யும் பூச்சிகளை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் வாஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பொதுவாக மாடித்தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது பூச்சிங்க தாங்க. அந்த பூச்சிங்களை அழிக்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. தானாகவே வந்துட்டு இயற்கையுடைய படைப்புகளும் இருக்குது. அதை பற்றி நான் வெள்ளைப்பூச்சை பற்றி ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன். வெட்டிசிலியன்ற ஒரு பூஞ்சான் கொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் அஸ்வினி பூச்சிக்கும் பூஞ்சான் இல்லை, இது ஒரு நல்லது செய்கிற பூச்சி தான். இது நம்ம தோட்டத்தில் எல்லா தோட்டத்துலேயுமே இருக்கும். ஆனால் நம்ம அதுதான் அந்த பூச்சான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்திங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. அந்த பூச்சை அதுவாக சாப்பிட்டுடும், அதுவாக பார்த்துக்கும். நம்ம இயற்கை முறையில் மருந்துகளை மட்டும் அடித்தாலே போதும், அது உங்கள் வேலையை மிச்சமாக்கிடும். சரிங்க, என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த செம்பருத்தி செடி மொட்டுக்களில் பாருங்கள், இதோடைய மொட்டுக்களில் அஸ்வினி பூச்சியோடைய தொல்லை அதிகமாக இருக்குது. பாருங்கள், பார்த்தா தெரியுது உங்களுக்கு. பாருங்கள், பொதுவாக அஸ்வினி பூச்சி அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி வழியாக சாப்பிட்டுட்டு அதை கழிவுகளை தள்ளுறதுக்கு 2 ஓட்டை இருக்குங்க. அதோடைய பின்னாடி அது தேன் போல திரவத்தை அது வெளியே தள்ளும். அந்த தேன் போல திரவத்துக்காக இந்த எறும்புகள் அது பின்னாடியே சுற்றிட்டே இருக்கும். எறும்புகள் இருக்குதுனாக்கா அஸ்வினி பூச்சி இருக்குது, அஸ்வினி பூச்சி இருக்குதுன்னா எறும்புகள் இருக்குது. இதுதான் சிம்பிள் கான்செப்டுங்க. இந்த எறும்புகள் தான் இந்த அஸ்வினி பூச்சை எல்லா இடத்துலையும் பரப்பி விடுறதுங்க. எப்படின்னாக்கா, இந்த எறும்புகள் அந்த கழிவுகளை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல சத்துக்கள் இல்லாததுனால அந்த கழிவுகள் வராது. அப்போ என்ன பண்ணுனாக்கா, இந்த பூச்சி எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல எடுத்து போய் வைக்கும் இந்த எறும்பு. பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள். அப்போ அதோடைய சத்துக்கள், அந்த இலையில் சத்துக்களை சாப்பிட்டு பின்னாடி கழிவுகளை செல்லணும். அதை தேன் போல திரவத்தை குடிக்கிறதுக்கு இது பின்னாடியே சுற்றிட்டு இருக்கும். இதுதாங்க அந்த எறும்புக்கும் பூச்சிகளுக்கும் உள்ள கதை. அதாவது எறும்புகளுக்கும் அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சி, எந்த பூச்சி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் மாடு பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்குது. அது முக்கியமாக அந்த 2 கொம்பும் போல் இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி தேன் போல திரவத்துக்கு எறும்பு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அஸ்வினி பூச்சியோடைய ஆதிக்கம் எவ்வளோ இருக்குங்க. சரிங்க, இப்போ விஷயத்துக்கு வரலாம். ரொம்ப வளவலன்னு பேசினா அதுக்கு வேறு திட்டுவீங்க. ஓகே, பரவாயில்ல. இப்போ இந்த அஸ்வினி பூச்சி தாக்குதலை குறைக்கிறதுக்கு ஒரு இயற்கை பூச்சி ஒன்று இருக்குது. அதை தான் பொறிவண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த பொறிவண்டுடைய புழுப்பருவத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பொறிவண்டுகளில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த அஸ்வினி பூச்சி கூட்டத்துக்கு மத்தியில் வெள்ளை வெள்ளையாக ஒரு பூச்சி இருக்குது பாருங்கள். அதோ தெரியுதுங்களா? இதை ஒன்று கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும், வேறு வழி இல்லை. ரொம்ப அவசரப்பட்டிங்கன்னா நீங்கள் சரியாக பார்க்க முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது அந்த பொறிவண்டுடைய புழு பருவம். இது என்ன பண்ணுனா, இந்த அஸ்வினி பூச்சியை கரகரன்னு மென்று சாப்பிட்டுட்டே இருக்குங்க. அதாவது பின்னாடி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் இதோடைய வேலை. இப்போ இது சாப்பிட்ட இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூச்சி கூட இல்லை பாருங்கள். எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இப்போ அடுத்த இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்ருக்காரு அவர். இப்போ இந்த பாருங்கள், இது பார்க்குறதுக்கு வெள்ளைப்பூச்சி மாரி இருக்கும். நிறைய பேர் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளைப்பூச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழித்து போட்டுருவாங்க. இது வெள்ளைப்பூச்சி கிடையாதுங்க. வெள்ளைப்பூச்சிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது மேலே பார்த்தீங்கன்னா, இப்போ அது பாருங்கள், வரி வரியாக ஒரு மாதிரி இருக்கும். வெள்ளைப்பூச்சி மழைன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்கும். இந்த பூச்சி, வெள்ளைப்பூச்சி ஒரே இடத்துலேருந்து சாப்பிடும். இது சுறுசுறுப்பாக இருக்கும், வேறு இடத்துல நகர்ந்து போயிட்டே இருக்கும். அதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ பூச்சிகளை நல்லாவே பாருங்கள். இப்போ இந்த புழு என்ன பண்ணணும்னா, அது பாருங்கள், இது கூட ஒன்று அஸ்வினி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கார் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணலாமா? ரொம்ப தெளிவாக காட்டணும்னா ஜூம் பண்ணி தான் காட்டணும். இருங்க, ரொம்ப ஜூம் பண்ணிட்டணும். ஓகே, பரவாயில்ல.
அஸ்வினி பூச்சி மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். இதை வந்து அந்த பூச்சிகளை வந்து சாப்பிட்டுட்ருக்காரு இவர் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பூச்சி. அதாவது கோடு கோடாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இப்போ இது எங்கெங்கெல்லாம் பூச்சிகள் அஸ்வினி பூச்சிகள் இருக்கோ மெயின் வந்து இதுக்கு அஸ்வினி பூச்சி தான். சரி, ஜூம் இது பண்ணிடலாம். மெயின் வந்து இதுக்கு அஸ்வினி பூச்சி தான். அதுக்கப்புறம் வந்து மாவு பூச்சி. இது பார்க்குறதுக்கு மாவு பூச்சி போலே இருக்கும். அதனால தான் வந்து பாருங்கள், இது எல்லாத்தையுமே சாப்பிட்றது. அதுதான் இங்கே இருக்கிற அஸ்வினி பூச்சிங்க கூட்டத்தை எல்லாத்தையுமே சாப்பிட்டுடும். இதோடைய தாய்ப்பூச்சி பார்த்திங்கன்னா சின்ன வண்டு மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். இதில் தான் நிறையா இருக்குது பாருங்கள். ஓகே, பார்த்துட்டிங்களாப்பா? இதுதாங்க அந்த பொறிவண்டியுடைய புழு பருவம். இது போல் உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் இயற்கை முறையில் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதை பார்த்து வந்து நீங்கள் வெள்ளைப்பூச்சின்னு சொல்லிட்டு அழிச்சு போட்டுடாதீங்க. இது வந்து அஸ்வினி பூச்சியை சாப்பிட்ற நல்ல புழு. அதனால் இது உங்கள் தோட்டத்தில் இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வேறு ஏதாவது டவுட்டு உங்களுக்கு இருந்துன்னா கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அடுத்த லைவில் நம்ம தெளிவாக வந்து இதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அது மேய்ஞ்சி வருது பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை பாருங்கள், மாவு பூச்சி இந்த மாதிரிலாம் ரொம்ப தூரம் மேயாது. அப்புறம் மேய்ஞ்சி போகுது பாருங்கள், தெரியுதுங்களா? அதுதான் இந்த பூச்சிக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்கள், மேய்ஞ்சி போகுது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் அது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் தெளிவாக காட்டுறேன். இது நம்ம வேப்ப எண்ணெய் அடிக்கிறதுனால இதுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காதுங்க. நீங்கள் தாராளமாக அடிக்கலாம். இந்த மாதிரி பூச்சிகள் இருந்ததுன்னா கவலையை விடுங்க, சந்தோஷமாக இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள். அது வேலையை பார்த்துக்கும். நிறைய பேருக்கு இந்த பூச்சிகளை பற்றி தெரியறதே இல்லைங்க. அதனால தான் நம்ம இதை பற்றி போடுறோங்க. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு நல்லது செய்கிற பூச்சியோடு சந்திக்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. நன்றி.